உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேலை நாளில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். எப்போவுமே நம்ம யோசிக்கிறோம், கஷ்டமாக இருக்குதே, தொல்லையாக இருக்குதே, பிரச்சனையாக இருக்குதே, என் வாழ்க்கை இவ்வளோதானான்னு யோசிக்காதீங்க. உண்மையாகவே உலகத்தில் எல்லாருக்கும் ஏதோ விதத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனால் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ முழுசுமாக கேளுங்க. கர்த்தர் அதுக்கு ஒரு ரகசியத்தை உங்களோட கர்த்தர் பேசுவார். நம்ம எப்போ ஆசீர்வாதமாக இருக்கணும்னு பார்க்குறாரு. அந்த இப்போ வசனத்தில் பார்க்கும்போது யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஒன்று கொடுத்தாரு. அப்படியே யாக்கோபு ஆசீர்வாதம் யாக்கோபு பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வதித்தார். அந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேணும்னா இதை நல்லா கேளுங்க. முதல்ல ஒரு வசனம் படிக்கலாம். 28:14. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். என்ன மாதிரி அழகான ஆசீர்வாதம் பாருங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்துக்கோ கர்த்தர் சொல்கிறார். நீ அப்படி ஆசீர்வதிக்கப்படணுமா? மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் எல்லா விதத்திலும் பரம்பி ஆசீர்வாதமாக நீ வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமா? கண்டிப்பாக கர்த்தர் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை நம்ம கற்றுக்கினா எப்படி யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வாதம் நம்மளையும் ஆசீர்வாதம். இன்னும் பார்த்தா யாக்கோபு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கிறார். வீட்டிலேருந்து அவங்க அண்ணன் வந்து ஏமாற்றி அந்த ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டாரு. வாங்கின பிறகு அவங்க அண்ணன் சொல்லிட்டாரு, அவங்க வந்து இது வந்து யாக்கோபுடைய அண்ணன் ஏசா. அவர் என்ன சொன்னாரா? ஏசா இல்லை, நான் எங்கள் அப்பா சீக்கிரத்தில் செத்துருவார், அப்புறம் இவனை சாவடிச்சிடறன்ற மாதிரி பேசினான். அதை கேட்டவொன்னே அவங்க அப்பா அம்மா, ஐயோ இவன் அவனை அடித்து சாவடிச்சா ஊர் ஜனங்க வந்து இவனையும் சாவடிச்சிடுவாங்க யாக்கோபு, அதனால் வானா இங்கே இருக்க வானான்னு சொல்லி பிளான் போட்டு என்ன பண்ணாங்க, மாமா வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சிட்டாங்க. மாமா வீட்டுக்கு போகிறானே, போகும்போது ஒன்றுமே கையில் கிடையாது. அவங்களும் ஒன்றும் கொடுத்து அனுப்பல, ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கோலை கையில் வச்சுன்னு வராரு. அவர் வந்துட்டார். அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை. நல்லா காட்டில் வந்து மாட்டிக்கினார். இருட்டி போச்சு. என்ன பண்ணுறது? நடக்கவும் முடியாது. அப்படியே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு மட்டும் இல்லை, படுத்துட்டார். ஒரு கல் தூக்கி தலையான வச்சுன்னு படுத்துட்டார். அப்படி படுக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இப்போ யோசிச்சுப்பார் அவர், என் நிலைமை அப்படி ஆயிடுச்சே. ஏன்னா அவன் நல்ல குணம் முடியவர், நல்லானா கர்த்தரோடு ஐக்கியம் உள்ளவர். அதுதான் ரகசியம். கஷ்டம் வராது. இப்போ எல்லாருக்கும் கஷ்டம் வரதான் செய்யுது. அந்த கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை நேசிங்க. கர்த்தரோட உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். உங்கள் காரியங்கள்லாம் கர்த்தரை அழகாக மாற்றுவார். பாருங்கள், அவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே யோசிச்சுப்பான் மனசு, ஐயோ என் நிலைமை அப்படி ஆயிடுச்சே, எனக்கு யார் இருக்கிறாங்க? மாமனை இதுவரை பார்த்ததே இல்லை, அவங்க ஊரை பார்த்ததில்லை, என் கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் கோலோடு போயின்னுக்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அங்கே போனால் மாமன் சோறு போடுவாரோ, சாப்பாடு போடுவாரோ, கவனிப்பாரோ, தொத்தி அடிப்பாரோ தெரியாதுன்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அவங்க தான் நம்மளை கர்த்தரை நம்பினாங்க. கர்த்தரோடு ஐக்கியமாக உள்ளத்தில் அந்த பாரம் கவலை அப்படி இருந்தப்போ கர்த்தர் என்ன செய்தார்னா, யாக்கோபை கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்கிறார். ஒரு தூண் ஏணி, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி. தேவத்தருக்கு இறங்குறாங்க, ஏறுறாங்க. அதில் அங்கே மேலே கர்த்தர் பேசுகிறார். அப்போ தான் யாக்கோபு இப்படி சொல்கிறார், இப்படி நான் பரம்பி ஆசீர்வதிப்பேன். எல்லா விதத்திலும் என்ன பண்ணோம், நம்ம ஆசீர்வதிக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கி யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்ம இன்றைக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்போ ஆசீர்வதிக்க விரும்பினா என்ன பண்ணார் யாக்கோபு? என்னத்துக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொன்னால், யாக்கோபு என்ன பண்ணார், அவங்க மாமா வீட்டுக்கு போனார். நீ போகிற இடத்துல உனக்கு சொன்னதை நான் செய்ய மட்டும் கைவிட மாட்டேன்னு கர்த்தர் சொன்னார். இதான் அவர் மனசில் தங்கி போச்சு. அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க, நம்மளுக்கு கர்த்தர் தான்ப்பா, அவரையே நம்பி என்ன பண்ணார், அவன் மாமா விக்கிரக ஆராதனை செய்கிறது அந்த வழிக்கே போகல. இவர் கர்த்தரோடே ஐக்கியமாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்கிறாருன்னா, நல்லா முடிச்சுட்டு வந்து கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போப்பா வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு எட்டுன்னு போகிறேன்னு சொன்ன மாதிரி நீ என்ன பண்ணார், போட்டு போனால் இவர் கிளம்பிட்டார். கிளம்புனாக்கா வர்ற வழியில் என்ன பண்ணுறாரு, காடு மூலம் எல்லாம் கடந்து வராரு. அவங்க அண்ணன் வராருன்னு கேள்விப்பட்டது இவர் பயமாகி போச்சு. அண்ணங்கிட்ட வரான்னு சொல்லி அனுப்பிச்சா, நான் வரேன் 400 பேர் இட்டுன்னு வரான்னு சொல்கிறாரு. ஐயோ, மனைவி பிள்ளைங்க சொத்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க தெரியல பயந்துட்டு அவர் கர்த்தர்கிட்ட போய் மனைவி பிள்ளைங்க சொத்து எல்லாரும் ஆற்றுக்கு அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு இரவெல்லாம் ஜெபித்தார். நீ யாக்கோபை போல் ஆசீர்வதிக்க பண்ணனா
உனக்கு கஷ்டம் பிரச்சனை இருக்குதுன்னா, இதில் பிரச்சனை நீ மத்தியில் நீ என்ன பண்ணன்னு சொன்னாக்கா, கர்த்தருடைய பாதத்தில் உட்காரு, உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லு. அவர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். உடனே என்ன பண்ணார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். ஒரு ஜெபம் தான் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? ஆசீர்வாதத்தால் கூட விட மாட்டேன். என்ன ஆசீர்வாதம்? எல்லாமே அவன் பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தர் வெளியில வந்த பிறகு அவன் கர்த்தரோடு ஜீவித்தார். அதுதான் முக்கியமான காரியம். அது மட்டும் இல்லை, நம்ம கர்த்தருக்கு பலன் கொடுக்கணும்னு விரும்புகிறார். பலன் கொடுக்கணும். செழிப்பாக இருக்கிறது மட்டும் போதாது, பலன் கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஒரு மரத்தை வச்சா அந்த மரம் கனி கொடுக்கணும்னு தான் நம்ம விரும்புவோம். மரம் கனி கொடுக்கலாம் வேஸ்ட்டு. நம்ம ஒரு மரம் வச்சா பூ பூக்குமா, காய் காய்க்குமா, பழம் பழுக்குமா நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாருன்னா, நம்ம கனி கொடுக்கணும், மற்ற கனி கொடுத்தா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, மார்க்கு 11:13 அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இருந்தபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்ல, இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இயேசு சொல்கிறார். இயேசு வராரு, அத்தி மரத்துக்கிட்ட பார்க்குறாரு. கடன்னு அப்படியே இலைங்க ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரே பசியாக ஒரு பழம் கூட இல்லை. இனியும் உன்னடுத்த ஒரு கனியும் காண மாட்டாதுன்னு சொன்னார். அது பட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் வராங்க, அப்படியே காஞ்சி போயிடுச்சு அந்த மரம். இப்போது கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறார், கனி கொடுக்கணும்னு விரும்புகிறார். சும்மா பகட்டா பச்சையாக இருக்கிறதுல பெருசு, பழம் பழுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பாருங்கள். இந்த லூக்கா 13:6 அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றையும் காணவில்லை. அதிலே லூக்கா 13:7 அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் அந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். கனி தேடி வர்றார் எஜமா, பழமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னத்துக்கு நிலத்தை ஏன் கெடுக்கிறது, வெட்டி போடுங்கன்ட்டார். பாருங்க, இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தருக்கு கனி கொடுக்கணும்னு விரும்புகிறார். கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்னு யோவான் 15 படிக்கிறோம். கர்த்தரை அப்போ கொடியை அறுத்து போட்டால் என்ன பண்ணணும், காஞ்சி போவோம். அது எடுத்து நெருப்பில் தான் போடணும். இப்போ கனி கொடுக்காத நம்ம இருப்போமானா, நம்ம கூட நெருப்பில் போடுற மாதிரி, நரகத்தில் போடுற மாதிரி சூழ்நிலை வரும். இப்போ நம்ம பலனற்று இருக்கக்கூடாது, பலன் கொடுக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, யோவான் 15:5 பார்க்கும்போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கனி கொடுக்கணும் எப்படி பழுக்கணும், எப்படி கனி கொடுக்குதுன்னு கேட்டால் அது கூட வசனம் சொல்லிக்கிற ஆண்டவர் என்னன்னா, என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவர் நிலைத்திருக்குதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அவரோடு உறவு கொண்டாடணும். எப்படி உறவு கொண்டாடுறதுன்னா, அவரோடு பேசணும், ஜெபம் பண்ணணும். அவர் நம்மோடு பேசணும், அவர் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அப்புறமா அவருக்கு பயந்து அவருடைய வசனத்தின்படி, அவர் கட்டளையின்படி கீழ்ப்படியணும். இப்படி நம்ம செய்வோமானா கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பாக நம்ம ஆசீர்வதிப்பார். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். அப்போது இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம். மிகுந்த கனி கொடுத்தா பிதா கூட மகிமைப்படுவார்னு சொல்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் நமக்கு தான் விரும்புகிறார். உன் ஆத்துமா நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக சந்தோஷமாக சமாதானமாக எல்லா ஆசீர்வாதமும் வரும்ன்றார். சுருக்கமாக சொல்லணும்னா, நீ கர்த்தரோடு நேசித்து கர்த்தரை நீ பின்பற்றி வருவானா, கர்த்தர் நிலைத்திருப்பாயானா, உன் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கஷ்டம், கடன் தொல்லை, பிரச்சனை,
வியாதி என்னென்னோ இருக்குதுன்னு கவலைப்படுற, இதெல்லாம் அழகாக மாற்றிடுவார் ஆண்டவர். அந்த காரியங்கள்லாம் அழகாக மாற்றிடுவார். அப்போ நம்ம அவர் நிலைத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ மிகுந்த கனிகளை நம்ம கொடுப்போம்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, யோசேப்பு பற்றி பார்க்கும்போது, யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டைகளே கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு பற்றி சொல்றாரு, கனி தரும் செடி. அது மட்டும் இல்லை, நீரூற்றண்டைகளிலே கனி தரும் செடினா, நீரூற்றுக்கிட்ட இருந்தா கண்டிப்பா நல்ல கனி தான் வரும். தண்ணி இல்லைன்னா காஞ்சி போயிடும். தண்ணி இருக்கிற இடத்துல அந்த கொடி இருக்கும்போது நல்ல கனி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சுவரின் மேலே படருதான். ஆனால் என்ன அர்த்தம்னா, உள்ளே இருந்தாக்கா உள்ளே மட்டும் உள்ளக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். கொடி சுவர் மேலே படர்ந்து போனால் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம், உனக்கும் ஆசீர்வாதம், கூட வேலை செய்வர்களுக்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பா, நீ போகிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பா. இதான் கர்த்தர் விரும்புகிறார். உன்னோடு இருக்கணும்னு இல்லை, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போது நம்ம கர்த்தரில் நிலைத்திருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம ஆசீர்வதிப்பார். இதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, இன்னொரு வசனம் இருக்குது. அதில் நான் ஆதியாகமம் 49:26 உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகளை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரி விசேஷித்தனுடைய உச்சத்தலையின் மேலும் வருவதாக. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கும் கொடுக்கறதுக்கு அவர் விரும்புகிறாரு. இப்போ நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், கர்த்தரில் நிலைத்திருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். யாக்கோபு அப்படி ஆசீர்வதிக்கு காரணம் என்னன்னு சொன்னால், யாக்கோபை அவன் மகன் யோசேப்பு எகிப்துலேருந்து சொல்லி அவங்க அண்ணன்மார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு, நீ என்ன பண்ணிவிடு, மொத்தம் வந்துடுங்க, எல்லாம் குடும்பமாக இங்கே வந்துடுங்க, முதல்ல அப்பா விட்டுவாங்க சொன்னால் போய் சொன்னாங்க. அவருக்கு ஆச்சரியம் தாழ முடியல. செத்து போட்டான்னு தானே இவ்வளோ நாள் நினச்சேன், உயிரோடு இருக்கிறாரா, இப்போ நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு பயம் என்னன்னா, நம்ம தேசத்தை விட்டுட்டு அந்த எகிப்துக்கு போனால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா, ஐயோ எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பயம். ஒன்று பண்ணாத, சும்மா பயந்து நோக்காங்கல, டக்குன்னு நேராக போனார், பெர்சேபாக்கு போய் பலியிட்டார். ஆனால் என்ன அர்த்தம், கர்த்தரை தொழுது கொண்டார். தொழுது கொண்ட உடனே நைட்டு பலியிட்டு கத்து தொழுது அன்றைக்கி நைட்டே கூப்பிட்றாரு, யாக்கோபேன்றார், அடியே இருக்கிற சொல்லுங்கன்னாரு. நீ பயப்படாதப்பா, நீ போ எகிப்துக்கு, உன் கூட நான் வரேன்றார். பாருங்க, இது கர்த்தர் நம்மிடத்தில் யாக்கோபில் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதாவது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். என்ன சொல்கிறாரு, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். இது ஆதியாகமம் 46:4. பயந்தான்ல, ஏன் பயப்படுறான்னா, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், நான் போகிறது அவருக்கு பிரியமாக இருக்குமா, நான் பிள்ளை பார்க்க தான் போகிறேன், ஆனால் எகிப்துக்கு போனால் கர்த்தருக்கு இஷ்டம் இருக்காதே, இது போப்பா, நான் வரேன் கூடன்றார் கர்த்தர். பாருங்கள், இப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் இல்லத்திருந்தால் கர்த்தருக்கு எது பிரியமோ அதை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போது நம்ம யோசேப்பை போல யாக்கோபை போல வளர்ச்சி அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் அவர் நிலைத்திருக்கணும். அப்போ அவர் நிலைத்திருக்கும்போது எந்த போராட்டம் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நம்ம இழப்புகள் வந்தாலும், கர்த்தர் நிலைத்திருக்கும்போது அவர் நம்ம நடத்துவார், நம்ம பாதுகாப்பார்,
நம்மை உயர்த்துவார். நம்ம என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை எல்லா காரியத்தையும் அவரே பொறுப்பேற்றுவார். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரோடு இருக்கும்போது அவர் உங்களோடு இருப்பார். அவர் பிரியமானது செய்யும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறியா. இந்த பிள்ளைகளுக்கு தாவே எவ்வளோ கஷ்டம் மத்தியில் இருந்து எப்படி திகைக்கிற நாட்களில் அவர்களை உள்ளத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் பேசுனீங்கப்பா. யாக்கோபை போல யோசேப்பை போல ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. அப்படி நீங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. அப்படி எங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் விரும்புகிறீங்கப்பா. இதை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நீங்கள் விரும்புகிறீங்கப்பா. அதற்காக உங்களை சோத்திருக்கிறையா. ஆனால் ஆண்டவரே, யோசேப்பை போல யோசேப்பு கர்த்தரோடு இருந்தது போல, யாக்கோபு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தது போல, ஆண்டவரே இரவெல்லாம் ஜெபித்தது போல, ஆண்டவரே கூட பிரியமானது செய்தது போல, ஆண்டவரே நிலைத்திருந்தது போல, அந்த யார் யார் வசனத்தை கேட்குறாங்களோ அவங்களும் உங்கள் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்பார். அதனால் பிதா மகிமைப்படுவார். அந்த வசனத்தின்படி ஆசீர்வதிங்க. கஷ்டம், துன்பம், பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுங்க. ஆசீர்வாதமாக குடும்பமாக ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்யுங்க. பிரச்சனைகள் எல்லாவற்றிலுமே மாற்றுங்க. பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.